ஹலோ காய் சின்னதாக ஒரு டிப் பார்க்கலாமா. நம்ம நார்மலாக ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ணுவோம், அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுப்படி வச்சு கட் பண்ணிவிடுவோம். இதே அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் ஸ்லீவ் லென்த் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே ஆப்போசிட் சைடு இருக்குது இல்லையா, அந்த ஆம்கோல் சைடில் உள்ள ஸ்லீவ் லென்த்து, அதில் வந்து நம்ம எவ்வளோ லென்த் வைக்கணும் அப்படின்னா நம்ம நார்மல் ஸ்லீவ் லென்த்தை விட ஒரு 3 இன்ச் வந்து கம்மியாக வைக்கணும். ஓகேவா, ஒரு 3 இன்ச் கம்மியாக வைக்கணும். இல்லை நம்ம டோட்டல் ஹைட்டே வந்து ஒரு 4 இன்ச் அளவு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் வைக்கிற அந்த லென்த் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வச்சா போதும். ஓகேவா, இப்போ இந்த ஆப்போசிட் சைடு ஏன் நம்ம கம்மியாக வைக்கிறோம் அப்படின்றது சொல்லவா. ஏன் நம்ம கம்மியாக வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நார்மல் இதுதான் நம்ம ஸ்லீவ். ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக மேலே இருக்க லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், கீழே இருக்க நம்ம அந்த ஸ்லீவ் லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா, மேலே இருக்க லென்த் படியே நம்ம ஸ்லீவ் வந்து அதே லென்த் அளவுக்கு கீழே இருக்க லென்த்துமே ஒரே சரிசமமாக கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் நிறைய க்ரீசஸ்லாம் வரும், அந்த சுருக்கங்கள்லாம் வந்து ஏற்படும். ஒரே இது வச்சா ஃபிட்டிங் வந்து ஒழுங்காக வராது. அதுக்கு தான் நம்ம மேலே அந்த ஸ்லீவ் வந்து மேலே வைக்கிற லென்த்தை விட கீழே அந்த ஆம்கோல் சைடு இருக்க லென்த் வந்து ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச் வந்து கம்மியாக வைக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் போடும்போது ஒரு ஃபிட்டிங்காக வந்து இருக்கும். அதனால் நீங்களுமே வந்து எப்போ ஸ்லீவ் கட் பண்ணாலும் அந்த சைடு வந்து ஒரு 3 இன்ச்சாவது மேக்ஸிமம் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 1 இன்ச் அந்த மாதிரிலாம் கட் பண்ணாதீங்க, ஆம்கோல் லூஸ் ஏற்படும். ஓகேவா, தேங்க்யூ ஆல்.